ஹாய் கைஸ், வெல்கம் டு கதை போமா. இன்னைக்கு நம்ம த குவிக்கி அண்ட் த சாமிங்கோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தப்ப ஒரு அஸ்ட்ராலஜர் பொண்ணு வந்து ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணுனால என்ன பிரச்சனை வருதோ அப்படிங்கிற இருக்கிறப்ப பிஏ இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ஹீரோயின்கிட்ட கொடுத்து, இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட், நீ வந்து இதை ஹீரோ கிட்ட மட்டும் பாஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இதை பார்க்குறப்பவே என்னமோ பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இவளும் அது தெரியாம ஹீரோ கிட்ட வந்து குடுக்க வரா. ஸோ குடுக்க வந்த இடத்துல என்னதாயிருது அப்படின்னா, அது வந்து ஒரு லவ் கன்ஃபெஷனா வந்து மாறிடுது. அத கட் பண்ணி எங்க காட்டுனா, அந்த எனிமி பொண்ணு இருக்கும் இல்லையா, அது வந்து டின்னருக்காக பார்ட்னர்ஸோட வந்து வெளிய வந்திருப்பா. ஸோ பார்ட்னர்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ண வேணுக்குன்னே வந்து பயங்கரமா குடிக்க வைப்பாங்க. ஸோ இத பார்க்குற அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பார்ட்னர்ஸ்ட்ட இருந்து எனிமிய காப்பாத்திட்டு வீட்லயும் ட்ராப் பண்றான். ஸோ அந்த மாதிரி அவங்க நைட் வந்து ஒண்ணாவும் ஸ்டே பண்ணிர்றாங்க. அடுத்த நாள் வந்து ஒண்ணா பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த சைடு ஹீரோட அப்பா வந்து ஃபாரின்ல இருந்திருப்பாரு. ஸோ அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னா, ஃபைனலா வந்து ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. அவருக்கு அந்த எனிமி பொண்ணுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ தன்னோட பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டா பிசினஸ் ரீதியா நமக்கு நிறைய லாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சிருப்பாரு. ஸோ இவர் ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹோட்டல்ல வந்துகிட்டு இருக்கிறப்ப இடையில யாரை மீட் பண்றா அப்படின்னா ஹீரோயினை தான். ஸோ இவர் ஸ்மோக் பண்ணிட்டே வருவாரா. ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு என்ன சொல்லுவா அப்படின்னா, இங்க வந்து ஸ்மோக்கிங் வந்து அலோட் கிடையாது சார், நீங்க வேற ரொம்ப வயசானவங்களா இருக்கீங்க, உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த ஃபர்ஸ்ட் என்கவுண்டரே ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமா கோவத்தை வந்து ஏற்படுத்தும். இந்த பொண்ணு யாரு, இந்த எம்ப்ளாயி வந்து ஃபயர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொன்னா, அவன் என்ன சொல்லிடுவான்னா, அதெல்லாம் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இப்போ இவங்க வந்து இங்க அக்ரஸா வந்து பேசிட்டு இருப்பாங்க. இது ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னா, இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த டைரக்ட்டா ஹீரோயின் கிட்ட போய் சொல்ல, அவளும் நான் இருக்கும்போது யாரு ஹீரோவ வந்து அடிக்க வர்றது அப்படிங்கிற மாதிரி விளக்கமாத்தோட அங்கேருந்து ஓடி வருவா. ஸோ இத பார்க்குற அப்பாவுக்கு இன்னுமே வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாயிரும். ஸோ ஹீரோ தான் என்ன பண்ணுவான்னா, தடுத்துட்டு இருடி இதுதான் என்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பான். ஸோ அடுத்த சீன்ல ஹோட்டலுக்கு வந்து இன்னொரு கெஸ்ட் வராங்க. ஸோ இந்த கெஸ்ட் யாரு அப்படின்னா, சின்ன வயசுல நம்ம ஹீரோயினை விட்டு போனாங்க இல்லையா, அவங்களோட அம்மா தான். இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. அவங்களுக்குன்னு இன்னொரு டாட்டர் வேற இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வந்திருப்பாங்க. அந்த பொண்ணும் பயங்கரமா வந்து அடமெண்டா இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஹீரோயின் வந்து பழி வாங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னே தெரியாது. ஸோ அவங்க அம்மாவும் அங்க தங்கியிருக்க காலத்துல வந்து நிறைய வாட்டி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. பட் ஹீரோயினால எதையுமே வந்து மறக்க முடியாது. ஸோ பேசவும் முடியாது. அதனால வந்து பேச முடியாதுன்னு மறுத்துருவா. இந்த சைடு ஹீரோவோட அப்பா வந்து அந்த காம்படிட்டர் ஃபேமிலியோட வந்து லஞ்ச் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. எனக்கு ஹீரோயின் தான் சேவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஹீரோயினும் சேவ் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. இங்க கல்யாண விஷயம் டாக்லாம் போயிட்டு இருக்குமா, பொறுக்காதவ என்ன பண்ணி விட்டுருவா அப்படின்னா அங்கிருந்து சொதப்பிட்டு வந்துடுவா. சாக்கா வச்சுட்டு ஹீரோவும் என்ன பண்ணிடுவானா, இருங்கப்பா நான் வந்து பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க லெஸ் ஆயிடுவான். இப்போ அவங்க அம்மா வந்து தங்கியிருப்பாங்க இல்லையா ஹோட்டல்ல. அவங்க வந்து கிளம்புறதுக்கான நாளும் வந்திருக்கும். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட வந்து ஒரு டெபிட் கார்ட குடுத்து, "இது என்னோட பொண்ணுட்ட குடுத்துருங்க" அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரையும் குடுத்துட்டு அங்கருந்து கிளம்புவாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா சின்ன வயசுல அவள விட்டு போனப்ப, அவங்க அம்மாவோட ஒரு ஐடியையும், அவங்க கடைசியா குடுத்த ஒரு சாக்லேட்டையும் வந்து ஹீரோயின் இவ்வளோ நாள் பத்திரமா வச்சிருந்திருப்பா. அதையும் அவங்க அம்மாட்ட வந்து ஹீரோ மூலியமா குடுக்க சொல்லிருவா. அந்த லெட்டர தொறந்து பார்த்தப்ப அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, "நான் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் உன்னோட இடத்துல இருந்து என்ன மன்னிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். அதனால நீ வந்து என்ன மன்னிக்கணும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா அது உன்னாலயும் முடியாது. ஆனா நான் உன்ன பிரிஞ்சு வந்து சந்தோஷமாலாம் இல்ல. உன்ன வந்து நான் மிஸ் பண்ணாம இல்ல. உன்னோட நீ எப்படி வளர்ந்த, உன்னோட வளர்ச்சியில இருந்து நான் கூட இருந்தே பார்த்துக்கல. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இந்த அம்மாவ மன்னிச்சிரு" அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வந்து லீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட டெபிட் கார்டும் இருக்கும். ஹீரோயின் அந்த லெட்டரும் ஃபுல்லா படிச்சுட்டு அந்த டெபிட் கார்டையும் என்ன பண்ணிருவான்னா தூக்கி போட்டுருவா. ஸோ என்னதான் இருந்தாலும் அவளோட சிச்சுவேஷன்ல இருந்து பாக்குறப்ப அவளுக்கு இதை ஏத்துக்கிறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா? ஸோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் ஆக நினைக்கிறான்.
அடுத்த ஹோட்டலுக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் பொண்ணு வந்திருக்கும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அந்த பொண்ணு டெர்ரஸ்ல ஏறி நின்னுகிட்டு இருக்கு. சூசைட் பண்ண போறாங்கன்னு நெனைக்கிறேன். பாருங்க அப்படிங்கிற மாதிரி எம்ப்ளாயீஸ்குள்ள பயங்கர ஒரு பரபரப்பு டாக் போய்க்கிட்டு இருக்கும். இத கேட்கிற ஹீரோயின் என்ன பண்ணுவா அப்படின்னா, அங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அங்க போய் பார்த்தா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீங்க பயப்படாதீங்க. நான் தற்கொலை பண்ணிக்கலாம். அவங்க ஏறி நிக்கல. இங்க தான் எல்லாமே ஆரம்பிச்சுச்சு. இனிமே என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அதனால தான் எங்க ஆரம்பிச்சுச்சோ, அங்கேயே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்டோட இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இதே ஹோட்டலுக்கு அவங்க சில வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. அப்ப அங்க ஒரு மேரேஜ்ல ஒரு பையன பார்த்திருப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் பிடிச்சிருக்கும். லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. தென் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையன் என்ன ஆனா, எங்க போனா எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஒரு ரெஸ்பான்ஸும் இருந்திருக்காது. இந்த பொண்ணும் இந்த ஹோட்டல்ல மீட் பண்ணதுனால, இந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி அந்த பையன் வருவானா, ஒரு நாளாவது வந்துர மாட்டானா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனா ஒரு வாட்டியும் அவங்கள பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி வருஷங்கள் போனது தான் மிச்சம். இன்னுமே காத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எரிச்சு எங்க ஆரம்பிச்சுச்சோ அங்கேயே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இத பார்க்குற ஹீரோயினுக்கும் இவ்ளோ வருஷமா ஒரு பையனுக்காக வெயிட் பண்றாங்களே! நம்மளும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ டைரக்ட்டா ஹீரோ கிட்ட போய் ஹெல்ப் கேட்பா. அவன் என்ன சொல்லுவான்னா, "ஆல்ரெடி எனக்கே 1008 வேலை இருக்குமா, வேற வேலைய போய் பாரு" அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டு, பிஏ இருப்பான் இல்லையா? அவன்ட்ட சொல்லி எங்க இருக்காங்கன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். என்னன்னா ஒரு சிங்கரா இருப்பா. ஒரு 50 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பெருசா எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் கிடைக்கலனாலும், ஆன்லைன்ல பாட்டு பாடிட்டு இருப்பா இல்லையா? ஸோ எவ்வளவோ அவ ட்ரை பண்ணியிருப்பா. அந்த பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் ரெகக்னிஷன் எதுவுமே கிடைச்சிருக்காது. வீட்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, "அங்க நீ உன்னோட கனவுக்காக உழைச்சதெல்லாம் போதும். உன் வாழ்க்கைய பாரு அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவளும் ஓகே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போயிரலாம். எந்த கனவ எவ்வளோ நாளுக்கு தூக்கிட்டு போறோம்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஊர காலி பண்ணிரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஒரு குட் பை சாங் மாரி பாடிரலாம் அப்படிங்கிற மாரி என்ன பண்ணுவா அப்படின்னா, லைவ்ல பாடிட்டு அடுத்த நாள் ஊருக்கு கிளம்பி போயிட்டுருப்பா. ஸோ போற வழியில தான் தெரியும். என்ன அப்படின்னா, லாஸ்ட்டா ஒரு சாங் பாடியிருப்பா இல்லையா? அது பயங்கர வைரல் ஆயிருக்கும். ஸோ இவளும் ஒரே நாள்ல செலிபிரிட்டி ஆயிருப்பா. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஊருக்கு போகாம, இங்கேயே அவளோட கனவ ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பா. இங்க ஹோட்டல்ல அந்த அஸ்ட்ராலஜர் பொண்ணு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க ஹோட்டல்ல இருந்து கிளம்ப போவாங்க. ஸோ அந்த டைம்ல ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவங்களோட லவ்வர கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ அவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பேரலைஸ்டா இருக்கும் உடம்பெல்லாம். நடக்க கூட முடியாது. ஸோ அவங்க என்ன நெனச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பையன் கூட இருந்து எதுக்கு அந்த பொண்ணு அவளோட வாழ்க்கைய வீணாக்கணும்? அதனால என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, இவன் எங்க இருக்கான்? எப்படி இருக்காங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாத மாதிரி இவங்க பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் இப்ப சொல்றாங்க. இத கேட்கிறப்ப அந்த அஸ்ட்ராலஜர் பொண்ணும் என்ன கேட்குது அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் அப்படியே தலைகீழா இருந்தாலும் நீ என்ன விட்டு போயிருக்க மாட்ட. அதேதான் இங்கேயும். நம்ம ஒண்ணாவே இத எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அங்க அந்த கப்பிள்ஸ் சேர்றாங்க. இத பார்க்குற ஹீரோவும் ஓகே நீ ரொம்ப பெரிய காரியம் பண்ணியிருக்க. அதனால வெக்கேஷனுக்காக நம்ம ஹோட்டல் சார்பா சம் ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு இருக்கு. அந்த வில்லாலாம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி 1 வீக் ரெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு வாயேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு வச்சிருப்பான். இத தெரிஞ்ச சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும் ஹீரோயினுக்கு கம்பெனி குடுக்க கூடவே கிளம்பி போயிருவான். இது தெரியிற ஹீரோ இப்ப நம்மளும் போயாகணுமே அப்படிங்கிறது கிளம்புறப்ப, ஹீரோவோட அப்பா கண்ல மாட்டிருவான். ஸோ அவர் என்ன பண்ணிருவாரு அப்படின்னா, காம்படிட்டர் பொண்ணையும் நீ கூட கூட்டிட்டு போ. அப்படியே ப்ராஜெக்ட் பார்த்த மாதிரியும் இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விடுவாரு. இப்ப 4 பேர் போவாங்க. அதுல 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோயின கரெக்ட் பண்றதுலயே குறியா இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒரு 3 வீல் தான் இங்க. இதுல அந்த காம்படிட்டர் பொண்ணு 4த் வீலா போயிருப்பா. அந்த ட்ரிப் எல்லாம் முடிஞ்சுட்டு வரப்ப, அவங்க அப்பா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவாரு அப்டின்னா, "நீ என்னோட பையனுக்குலாம் செட் ஆக மாட்ட. அதனால அவன விட்டுட்டு நீ போயிரு. அவனுக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு பொண்ண நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன்." அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இங்க நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் டீலிங்க்காக தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அவன் ஹீரோ கிட்ட அந்த டீலிங் பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ என்ன பண்ணிருவான் அப்படின்னா, "இல்ல இந்த டீல் எனக்கு வேண்டாம்." அப்படிங்கிற மாதிரி அத ரிஃப்யூஸ் பண்ணி விட்டுர்றான். இந்த சீன் முடிஞ்சு அடுத்த ஹோட்டலுக்கு ஒரு
செலிபிரிட்டி வந்து வராங்க. இவங்க என்னென்ன பிரச்சனையெல்லாம் அடுத்து இழுக்க போறாங்க அப்படிங்கிறத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ்.